சகுனி உண்மையில் குரு வம்சத்தை அழிக்க நினைத்தாரா, இல்லை பீஷ்மர் மட்டும்தான் அவரின் இலக்காக இருந்ததா? துரியோதனன் முதலான கௌரவர்கள் 100 பேரும் தனது சகோதரியான காந்தாரியின் புதல்வர்கள். அவர்களையும் சேர்த்து கொள்ள நினைத்தாரா? வாருங்கள், இந்த காணொளியை கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். காந்தாரியின் திருமண வயதில் ஜாதகத்தை கண்ட ஜோதிடர்கள் திருமணம் ஆன 3 மாதத்தில் மணமகன் இறக்க நேரிடும் என்றும், இதற்கு பரிகாரமாக ஒரு ஆட்டினை திருமணம் செய்து வைத்துவிட்டு பின்னர் அதை பலி கொடுத்தால் இரண்டாவதாக திருமணம் செய்பவரின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் கூறினர். ஆகவே காந்தாரி திருதராஷ்டிரனை திருமணம் செய்வதற்கு முன் அவள் ஒரு விதவையாக கருதப்பட்டாள். இது அரச குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. காந்தாரியின் சுயம்பரத்தின் பொழுது அஸ்தினாபுரத்திற்கு அழைப்பு இல்லை. ஆனால் பீஷ்மர் தனது படைகளுடன் சென்று காந்தாரியை பெண் கேட்டு தரவில்லை என்றால் போர் என்று கூறி அவளை திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைத்தார். திருமணமான சில மாதங்களில் காந்தாரியின் முதல் திருமணம் ஒரு ஆட்டுடன் நடந்தது என்றும், அப்பொழுது அவள் விதவையாக இருந்தாள் என்றும் அறிய நேரிட்டது. இதனால் கோபம் கொண்ட பீஷ்மர் ஒரு தந்திரத்தை கையாண்டார். அந்த உண்மை வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்றும், அதை அறிந்த காந்தாரியின் தந்தை மற்றும் உடன் பிறந்த சகோதரர்களை தனது வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தார். அந்த காலகட்டத்தில் பெண் எடுத்தவர்கள் விருந்துக்கு அழைத்தால் மறுக்காது செல்ல வேண்டும். மேலும் அவர்கள் எப்பொழுது உணவு கொடுப்பதை நிறுத்துகின்றனரோ அப்பொழுதுதான் அவர்கள் தங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது மரபு. ஆகவே பீஷ்மர் அவர்களை வீட்டுக் காவலில் வைத்து ஒரு நபர் உண்ணும் அளவு உணவை மட்டுமே எல்லா வேலைக்கும் தந்தார். காந்தாரியின் தந்தை இந்த சூழ்ச்சியினை அறிந்தார். ஆகவே அந்த உணவை அவரது மகனான சகுனிக்கு மட்டும் கொடுத்தார். காரணம், சகுனி இயற்கையிலேயே நல்ல புத்தி கூர்மையும் நல்ல அறிவும் பெற்றிருந்தார். தந்திரங்களையும் மற்றவர்களின் மனதில் ஓடும் எண்ணத்தையும் நன்கு கணிப்பார். கடைசியில் எல்லோரும் உணவின்றி இறந்துவிட சகுனி மட்டுமே பிழைத்தார். வேறு வழியின்றி அவரை வீட்டு சிறையில் இருந்து பீஷ்மர் விடுவித்தார். சகுனியின் தந்தை இறப்பதற்கு முன்னால் சகுனியின் கணுக்காலை உடைத்ததாகவும், அது குரு வம்சத்தை பழித்தீர்க்கும் எண்ணத்தை அவருடன் எப்பொழுதும் வைத்திருக்கும் என்றும், சகுனி தனது தந்தையின் எலும்பினால் ஆன பகடைக்காயை எப்பொழுதுமே தன்னுடன் வைத்திருப்பார் என்றும், அது அவர் கேட்கும் எண்களை தரும் என்றும் நம்பப்படுகிறது. உண்மையில் சகுனி பீஷ்மரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்ற வஞ்சகத்துடன் இருந்தார். ஆனால் பீஷ்மர் தனது சாவை தானே முடிவெடுக்கும் வரம் பெற்றவர். ஆகையால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கௌரவர்கள் என்ன செய்வார்கள்? பீஷ்மர் செய்த பாவச் செயலுக்கு மாறாக தனது சகோதரியின் மகன்களின் மீது மிகுந்த பாசத்தை வைத்திருந்தார் சகுனி. துரியோதனன் அரசனாக வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்து சூழ்ச்சிகளையும் செய்தார். ஆனால் குருவம்சத்தை கொல்ல அல்ல. ஆனால் பாண்டவர்கள் அழிய வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர் சகுனிதான். அவர்கள் அரக்கு மாளிகையில் தீயில் கொல்ல சதி செய்தார். ஆனால் பாண்டவர்கள் தப்பித்து மீண்டும் அஸ்தினாபுரம் வந்தனர். எனவே சூதாட்டத்தில் அவர்களை தோற்கடித்து வனவாசம் மற்றும் தலைமறைவு வாழ்க்கை என 13 ஆண்டுகள் அனுப்பியவர் சகுனி. சகுனியின் மனம் கூட ஒரு சமயத்தில் மாறியது. பாண்டவர்களை கொல்ல வேண்டாம் என்று நினைத்தார். ஏன் தெரியுமா? பாண்டவர்கள் வனவாசத்தின் பொழுது கௌரவர்கள் கோஷ யாத்திரைக்கு சென்றனர். கோஷ யாத்திரை என்பது தனது ராஜ்யத்தில் உள்ள பசுக்களின் எண்ணிக்கையை கணக்கீடு செய்வதாகும். இதை துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்காகவே செய்தான். பாண்டவர்கள் அங்கு தங்கியிருந்த காட்டிற்கு அருகில் தனது சகோதரர்கள் கர்ணன் மற்றும் மாமாவுடன் தங்கினான். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அங்கே வந்த கந்தர்களுடன் சண்டையிட நேர்ந்தது. அவர்கள் கர்ணன் முதலான வீரர்கள் அனைவரையும் தோற்கடித்து கட்டி வைத்தனர். அருகில் இருந்த பாண்டவர்கள் இதை அறிந்தனர். பீமன் அவர்களுக்கு இந்த பரிசு தேவைதான் என்றான். திரௌபதியும் கூட அவர்களின் முடிவை எண்ணினாள். ஆனால் தருமன் அவர்களை காக்குமாறு பீமன் மற்றும் அர்ஜுனனிடம் ஆணையிட்டான். வேறு வழியின்றி அவர்களும் கந்தர்வனுடன் சென்று போரிட்டு கௌரவர்களையும் கர்ணன் மற்றும் சகுனியும் விடுவித்தனர். இதனால் சகுனி மனம் நெகிழ்ந்தார். இனி பாண்டவர்களுக்கு தீங்கு எண்ணக்கூடாது என்று நினைத்தார். பின்னால் வனவாசம் முடிந்து பாண்டவர்கள் தங்களது நாட்டினை கேட்டபொழுது ஏற்கனவே கோபத்தில் இருந்த துரியோதனன் அவர்களுக்கு 5 கிராமங்கள் ஏன் ஊசிமுனை அளவு இடம் கூட கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டான். கர்ணன் அர்ஜுனன் மீது இருந்த பகைமையால் துரியோதனுக்கு நலனை எடுத்துக்கூட மறுத்துவிட்டான். இச்சமயம் சகுனியின் பேச்சு கூட எடுபடவில்லை. வேறு வழியின்றி தனது மருமகன்களை காக்க வேண்டி தந்திரங்களை கையாண்டார் சகுனி. கிருஷ்ணனுக்கு நிகராக எப்பொழுதும் தந்திரங்களை நிகழ்த்த வல்லவர் சகுனி. ஆனால் கிருஷ்ணரோ அவதாரம். அவரை யாராலும் வெல்ல முடியாது. பீஷ்மர் போரில் இறப்பதை சகுனி விரும்பவில்லை. ஏனெனில் பீஷ்மர் உள்ளவரை மட்டுமே துரியோதனை காக்க முடியும் என்று நினைத்தார். அதேபோல் பீஷ்மர் இறந்தவுடன் போரும் சீக்கிரம் முடிவுக்கு வந்தது. தனது குலத்தை அழித்த கிருஷ்ணனுக்கு காந்தாரி சாபம் கொடுத்தார். ஆனால் தனது சகோதரனான சகுனியை காந்தாரி ஒருபோதும் பழித்ததில்லை.
காரணம், சகுனி எப்பொழுதும் கௌரவர்களை காக்கவே எண்ணியிருந்தார். முடிவில் போரில் வீர மரணம் அடைந்து சொர்க்கலோகம் சென்றார் சகுனி.